அண்மை செய்தி. குண்டும் குழியுமாக உள்ள நெடுஞ்சாலைகளை உடனடியாக சீர்படுத்துங்கள் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குண்டும் குழியுமாக உள்ள நெடுஞ்சாலைகளை உடனடியாக சீர்படுத்துங்கள் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். விரிவான விவரங்கள். குண்டும் குழியுமாக உள்ள நெடுஞ்சாலைகளை உடனடியாக சீர்படுத்துங்கள் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். நெடுஞ்சாலையை சீர்படுத்துங்கள் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சி கொடி கட்டி வரும் வாகனங்களுக்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிப்பது இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குண்டும் குழியுமாக உள்ள நெடுஞ்சாலைகளை உடனடியாக சீர்படுத்துங்கள் என நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் தர்சினி. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்க கோரிய மனுவை 8 வார காலங்களுக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சில கருத்துக்களை கூறி வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஹர்ஷினி, கட்சி கொடி கட்டி வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிப்பதில்லை. ஆனால் பொதுமக்கள் வரக்கூடிய வாகனங்களில் அந்த சிறு பிரச்சனை செய்தாலும் கூட அந்த உள்ளவர்களை வைத்து தாக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில 2011ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டுள்ள உள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களும் அந்த மரங்கள் நடுவது மற்றும் நெடுஞ்சாலையின் சென்ட்ரல் மீடியன்ல செடிகள் நட்டு பராமரிப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து பராமரிக்க வேண்டும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை எடுத்த தனியார் நிறுவனம் இது போன்ற அந்த வசதிகளை செய்யப்படவில்லை எனவும் முறையான பராமரிப்பு பணி மேற்கொள்ளாத காரணத்தை தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகத்திற்கு 2023ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ததாக மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. தனியார் நிர்வாகம் தேசிய நெடுஞ்சாலை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.